போல் வாழ்பவர்களே அதிகம். கரெக்ட். இததான் நான் சொல்ல வந்தேன். நேர்மையா இருக்கிறவங்கள யாருமே இங்க புரிஞ்சுக்கிறதும் இல்ல, ஏத்துக்கிறதும் இல்ல. நேரத்துக்கு தகுந்தாற் போல மாறுறாங்க தெரியுமா? அவங்கள தான் இங்க வந்து பெஸ்ட் அவார்டு குடுக்கறத விட தலைக்கு மேல தூக்கி வைக்கிறாங்க. நமக்குள் நற்சிந்தனைகளை விதைத்துக் கொள்வோம், விதை விருட்சமாகும். சூப்பர். எந்த ஒரு பெரிய காரியமும் ஆர்வமில்லாமல் ஒருபோதும் சாதிக்க முடியாது. எதை பேசி தீருங்கள், பேசியே வளர்க்காதீர்கள். எதையும் பேசி தீருங்கள், பேசியே வளர்க்காதீர்கள். கரெக்ட். 9வது லைக்குடாம்மா. வணக்கம் வணக்கம்ப்பா. எப்படிப்பா இருக்கீங்க? மாலை வணக்கம். அப்பா சாப்பிட்டாச்சா? டீ காஃபி குடிச்சாச்சாப்பா? வாழ்வில் உறுதி காட்டுங்கள், பிடிவாதம் பிடிக்காதீர்கள். ஓகே. ஆனந்தி சிஸ்டர் வாங்க, வணக்கம். எப்படி இருக்கீங்க? வணக்கம் சிஸ்டர், வணக்கம். உங்கள் கவலைகளை விளம்பரப்படுத்தல், ஏனெனில் அதை யாரும் வாங்க மாட்டார்கள். ஓ, நம்ம கவலையை வந்து விளம்பரப்படுத்த வேண்டாம், விளம்பரப்படுத்தாதீர்கள். ஓகே. டீ காஃபி குடிச்சிட்டீங்களா சிஸ்டர்? இனிதான் குடிக்கணும் சிஸ்டர். ஒரு 5:30 மணிக்கு தான் குடிப்பேன் நான். நலம் நலமறிய ஆவல். நல்லா இருக்கேன்ப்பா, நான் நல்லா இருக்கேன். நீங்க எப்படி இருக்கீங்க? விவரங்களை சொல்லுங்கள், வீண் வார்த்தை சொல்லாதீர்கள். சூப்பர் சூப்பர். லைக் போட்டாச்சு சிஸ்டர். நன்றி நன்றி சிஸ்டர். ஓகே பாய் சிஸ்டர். ஓகே சிஸ்டர், பாய். தேங்க்யூ என்னோட லைவுக்கு வந்ததுக்கு. உரியவரிடம் சொல்லுங்கள், ஊரெல்லாம் சொல்லாதீர்கள். யாருமே உரியவர்கள் கிட்ட சொல்ல மாட்டாங்க. ஊர் முழுக்க வேணா சொல்லுவாங்க சந்தோஷமா. கோபப்படுபவர்கள் கெட்டவர்களும் அல்ல, அன்பு காட்டுபவர்கள் நல்லவர்களும் அல்ல. கரெக்டு தான். காபி குடித்து கொண்டுதான் இருக்கிறேன். அப்படியாப்பா? சரிப்பா. வருடங்கள் மாறுவதால் வாழ்க்கை மாறாது, விடாமுயற்சியினால் மட்டுமே வாழ்க்கை மாறும். சூப்பர் சூப்பர். பறவைகளின் நிம்மதி போக்க ஒரு கல் போதும், மனிதனின் நிம்மதி போக்க ஒரு சொல் போதும். அட பாடுறா. சூப்பர் சூப்பர். தன்னை பெருமையாக நினைத்து கொள்வதாலேயே பலரின் வாழ்க்கை தடம் புரள்கிறது. அது ஆனா உண்மைதான். பெருமைக்காக எதையும் செய்யாதே, பிடித்ததை மன நிறைவாக பெருமையோடு செய். இங்க யாரு அப்படி செய்யறாங்க சிஸ்டர்? எல்லாருமே பெருமைக்கு தான் செய்வாங்க. ஒருத்தங்க 5 ரூபா உண்டியல் யாருக்காவது பிச்சை போடுறதுனால கூட ஊருக்கே தெரியப்படுத்தணும்னு யூடியூப்ல ஷார்ட்ஸா தான் போடுவாங்க. புகழ்ந்தால் மயங்காதே, இகழ்ந்தால் தளராதே. குயின் பாப்பா என்ன செய்யறாங்க? தூங்குறப்பா. காலையில இருந்து வேலை செஞ்சு அழுத்துட்டாங்க போல இருக்கு மேடம், தூங்கிட்டா. காலேஜ்ல இருந்து வந்து சாப்பிட்டா, கொஞ்சம் ஒரு 4-5 பாத்திரம் இருந்துச்சு, கழுவுனா. அந்த அன்னைக்குல படுத்து தூங்கியாச்சு. உலகில் கடினமாய் உண்டு, ஆனால் முடியாதவை என்று எதுவும் இல்லை. எஸ். ஜெயிப்பது எப்படி என்று யோசிப்பதை விட தோற்றது எப்படி என்று யோசித்து ஜெயித்து விடலாம். பாத்திமா சிஸ்டர், புத்தகத்தை கையில வச்சுக்கிட்டு அப்படியே பார்த்து டைப் பண்ணி அனுப்புறீங்களா? புரியாத நட்புக்கு அருகில் இருந்தும் பயனில்லை, புரிந்த நட்புக்கு பிரிவு துயரம் இல்லை. பசி மறந்த பின் உணவளிப்பதும், மனசு வெறுத்த பின் மன்னிப்பு கேட்பதும் பயனில்லை. சூப்பர் சூப்பர். பசி மறந்த பின் படிச்சிட்டேன். ஏமாற்றம், நீயும் ஒரு நாள் ஏமாற்றப்படுவாய், இதுதான் நிதர்சனம். அதை யாரு புரிஞ்சுக்கிறாங்க பாத்திமா சிஸ்டர்? இங்க உலகத்துல நாம செய்யறது நமக்கே திருப்பி டபுளா வரும், 10 மடங்கு திருப்பி வரும்னு தெரியும். ஆனாலும் அந்த சமயம் அந்த தப்பு பண்றதை யாருமே பண்ணாம இருக்க மாட்டேங்கிறாங்க. சொந்தக்காரனை நம்பினால் தகராறு, சொந்த காலை நம்பினால் வரலாறு. அடி என்னாச்சு பாத்திமா சிஸ்டருக்கு? காலையிலே நல்ல ஃப்ரெஷ்ஷா தூங்கி அனுப்பிச்சிட்டீங்க போல இருக்க. டல்லுமா, என்ன பண்ண? ரிமோட்டை தள்ளி விட்டுட்டியா? சோதிப்பது காலமாக இருந்தாலும் சாதிப்பது நீங்களாக இருங்கள். சாதித்தரலாங்க. சோதனை தான் தலைக்கு மேல வந்துகிட்டே இருக்க, எங்க இருந்து சாதி? துணியாத வரை வாழ்க்கை பயம் காட்டும், துணிந்து பார் வாழ்க்கை வழிகாட்டும்.